அப்ப நமக்கு இன்னும் குர்ஆனை படிக்க முடியவில்லை என்று சொன்னால் இது உண்மையாகவே இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். படைத்த இறைவனுடைய வார்த்தை தெரியாமல் திக்குகின்றோம், அதை படிக்க முடியாமல் திறனுகின்றோம். அது எப்படி படிக்கணும் அப்படின்னு முழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இந்த திருக்குர்ஆனை படிக்கிறதுன்னு பல பேர் படிக்க தெரியாது, இது என்ன எழுத்துன்னு தெரியாம கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த திருக்குர்ஆனை பார்த்தார் புது ஒரு மொழி மாதிரி இருக்குது அவர்களுக்கு. அல்லாஹு அக்பர். வயதான பிறகும் சரி இந்த திருக்குர்ஆனை படிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் கண்டிப்பாக இதற்கான ஒரு முயற்சிக்காக நற்கூலியை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த திருக்குர்ஆனை அழகாக படிக்கக்கூடியவர்கள் மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரஹ், கண்ணியமிக்க வானவர்களோடு இருப்பார்கள். இந்த திருக்குர்ஆனை அழகாக படிக்கக்கூடியவர்கள் கண்ணியமிக்க வானவர்களோடு நாளை மறுமையில் இருப்பார்கள். இந்த திருக்குர்ஆனை இந்த திருக்குர்ஆனை திக்கி திணறி படிக்கிறார்களோ, தப்பு தப்பாக ஒவ்வொரு எழுத்தும் திரும்ப திரும்ப படிக்கிறார்களோ, அவர்கள் மீது ஒரு சிரமமாக இருக்குது, படிக்க முடியல, அப்பயும் படிக்கிறாரு, ஒரு சிரமமா இருக்குது. இன்னைக்கு நம்ம பல பேருக்கு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபலஹு அஜ்ரான், அவர்களுக்கு 2 கூலி. சாதாரண விஷயம் இல்ல சகோதரர்களே, பெரியோர்களே. இப்ப நான் அழகாக குர்ஆனை படிக்கிறேன், நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை படிப்பதற்கு எவ்வளவு நன்மை கிடைக்கிறதோ, நீங்கள் திக்கி திணறி படிச்சாலும் என்னை விட பல மடங்கு 2 மடங்கு நீங்கள் நன்மை சம்பாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு ஒரு சிறப்பமான ஒரு நன்மை சம்பாதிக்கக்கூடிய வழியை சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப திக்கி திணறி படிச்சாலும் சரி, எப்படியாவது இது திருக்குர்ஆனை படிக்க வேண்டும். இந்த ரமதான் வருவதற்கு முன்னால் எப்படியாவது நாங்கள் இந்த திருக்குர்ஆனை அழகாக படிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். படிக்க வரவில்லையா, பள்ளிவாசல்ல வாங்க. நமக்கு போன்ல ரீசார்ஜ் இல்ல, நமக்கு போன்ல ஒரு விஷயம் தெரியணும், நமக்கு வீட்டுல ஒரு பிரச்சனை, நமக்கு தெரிஞ்சவங்க எப்படி போறோம், லோன் வாங்கணும், இது சொல்லுங்க, இது என்ன பண்ணணும், ரீசார்ஜ் பண்ணணும், இதுல என்ன பண்ணணும், இதுல என்ன பட்டன், இதுல என்ன ஆப்ஷன், என்னென்ன விஷயங்கள் இந்த உலகம் சம்பந்தமாக நாங்கள் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மார்க்கம் விஷயத்தை நாங்கள் ஆராய்ப்பதில்லை, இந்த மார்க்கம் விஷயத்தில் நாங்கள் அதிகமாக முன்வரதில்லை. இமாம்கிட்ட வாங்க, தினமும் ஃபஜர் தொழுகைக்கு வாங்க, ஃபஜருக்கு பிறகு இமாம் சாப்பிட்டு படிங்க. அந்த ஹாஃபிஸ்கள்ட்ட அந்த குர்ஆனை கேட்டுக்கொண்டு அப்படியே மனப்பாடம் செய்யுங்க. திக்கு திணறி படிச்சாலும் சரி திருக்குர்ஆனை படிங்கள், அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருக்குர்ஆனை மெதுவாக படிப்பதற்காக தான் இறக்கி இருக்கிறான். வரத்திலில் குர்ஆன தர்தீலா. ஆகையால் அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, எப்படியாவது இந்த திருக்குர்ஆனை சிறந்த முறையில் படிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்வத்தோடு இன்றிலிருந்து